ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 24/02/2025க்கான கால்குலேட்டிவ் கெஸிங் ஃபஸ்ட் ஒன்று பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டிவ் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணுற மாதிரி தான் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஆடிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த எக்ஸாம் கட்டுறது போன வருஷம் சார்ட்டை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சில பேர்த்துக்கு. 60. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 60, 75 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த இடத்துல 56 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நான் வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறேன், பார்த்துக்குங்க. 23ஆம் தேதி பிசி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 60. ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65. சரிங்களா? 52ங்கிறது 65ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு 24ஆம் தேதி பிசி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 75. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60, 65, 75. ஸோ கேப்பில் ஒரு 70 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 60க்கு அப்புறம் நமக்கு 65. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு 75 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு 70 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ 70 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பேட்டர்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே உள்ள 9. சரிங்களா? இங்கே உள்ள 9 எடுத்து நமக்கு இங்கே 9ன்னு அடிச்சிருப்பாங்க. இங்கே உள்ள 6 எடுத்து நமக்கு இங்கே நமக்கு 6 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 எடுத்து இந்த இடத்துல 0ன்னு அடிச்சிருக்காங்க. 9 எடுத்து நமக்கு இந்த இடத்துல 9 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு 2, 5 ஏசி 25 இருக்குது பார்த்தீங்களா? அந்த 25 எடுத்து நமக்கு ஏசி 52ன்னு அடிச்சிருக்காங்க. அப்போது இந்த 4 0 எடுத்து இங்கே நமக்கு மாற்றி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அப்போது 25 எடுத்து நமக்கு திருப்பி 52ன்னு வச்சுருக்காங்க. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு பேட்டர்னு. இந்த பேட்டர்னோட கண்டினியூ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 60, 65, 75க்கு அப்புறம் நமக்கு ஒரு 5 நம்பர் மைனஸ் பண்ணால் 70. இந்த 70 அப்படிங்கிற நம்பர் இங்கே வரணும். சரிங்களா? அப்படிங்கிறப்ப இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசி 25 எடுத்து ஏசியில் 25ன்னு இருக்குங்களா, இந்த 25 எடுத்து நமக்கு இங்கே 52 மாற்றுறாங்க. இப்போ இங்கே 40 எடுத்து நமக்கு 04 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏசி 04. அப்போது ஏபியில் 07. சரிங்களா? 70ங்கிறத நான் 07 மாற்றிருக்கேன். இங்கே எப்படி நம்ம 60க்கு அப்புறம் 65 நம்ம வந்து திருப்பி 56ன்னு போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த 4 எதனால் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நீங்கள் பார்க்கலாம். இந்த 60, 65க்கு இங்கே உள்ள 2 எடுத்து நமக்கு இங்கே. சரிங்களா? இப்போ இந்த உள்ள 4 எடுத்து இந்த இடத்துல 4 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். இங்கே எப்படி நமக்கு சேமாக வந்து அடித்தாங்க. சி போர்டு 0க்கு 0, சி போர்டு 9க்கு 9, இங்கே உள்ள சி போர்டு 2, 2, 4க்கு 4 இப்படி நம்ம வைக்கலாம். எப்படினாலும் பார்த்துங்க, கரெக்டாக சி போர்டு 4 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த நம்பர் இப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த 60க்கு 65க்கு நமக்கு வந்து பார்த்தா திருப்பி 56ன்னு வச்சுருக்காங்க. அப்போ 75க்கு 5 நம்பர் பண்ணால் 70 திருப்பி நம்ம 07ன்னு சொல்லி வச்சுருக்கோம். சரிங்களா? 074 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த நம்பர் வந்துச்சுன்னா 2074 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதனால் 2074 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் தான். கரெக்டாக இந்த 21, 22, 23ஆம் தேதி பாருங்கள். 6, 6, 6 3 நாள் 6, 6 3 நாள் 0, 0. சரிங்களா? ஸோ இப்போது இந்த இடத்துல கரெக்டாக பார்த்துக்குங்க. இங்கே உள்ள 4ம் இங்கே உள்ள 0வும் எடுத்து நமக்கு வந்து பார்த்தோன்னா ஏசி 40ன்னு வச்சுருக்காங்க. நல்லா பார்த்துக்குங்க, 4ம் 0வும் எடுத்து 40ன்னு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே உள்ள 2ம் 5ம் எடுத்து நமக்கு ஏசி 52ன்னு வச்சுருக்காங்க. இங்கே எப்படி 4 0 எடுத்து ஏசி 40ன்னு வச்சாங்களோ அதே மாதிரி இங்கே உள்ள 2 5 எடுத்து நமக்கு இந்த இடத்துல ஏசி 52ன்னு வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3275 4டி நம்பரை வந்து பார்த்தோன்னா 3275. ஸோ அந்த 3275 அப்படிங்கிற நம்பர் எங்கே எடுத்துருக்காங்க பாருங்கள். 5 7 3 2 5 7 3 2. சரிங்களா? இந்த 1 மட்டும் விட்டுருங்க. 5 7 3 2லேருந்து நமக்கு எடுத்து அடிச்சிருக்காங்க. இங்கே உள்ள அந்த 57 5 7 பார்த்தீங்கன்னா அதை எடுத்து நமக்கு பிசியில் 75ன்னு வச்சுட்டாங்க. சரிங்களா? அப்போ அந்த பேட்டர்ன் படி எடுத்து பார்த்தோம்னா நம்ம இங்கே நம்ம எடுக்கக்கூடிய நம்பரும் பார்த்தோன்னா 6 4 அப்படின்னு சொல்லியிருக்கு. பிசியில் 6 4 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். சரிங்களா? பிசியில் 6 4 வைக்கலாம். அடுத்து இந்த 32 எடுத்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஏ வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. 23 திருப்பி 32 வச்சுட்டாங்க. சரிங்களா? அப்போது இங்கே உள்ள 65 திருப்பி நம்ம
56 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ட்ரை பண்ணணும். சரிங்களா? 56 64 56 64 4 டிஜிட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 0 74 ஸோ இதுக்கு வந்து 2 அப்படின்னு சொல்லியிருந்தோம். 56 64 1 20 74 அப்படி நம்பர், இந்த 2 நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் தான் இது. சரிங்களா? ஸோ நாளைக்கு ஆல் போர்ட்லேயும் நமக்கு வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி சொன்ன நம்பர் இங்கே எழுதிடலாம். சரிங்களா? 20 74 1 இப்போ நம்ம சொன்ன 56 64 சப்போர்ட்டுக்கு இந்த 45 எடுத்து இங்கே வச்சுட்டு 66ங்கிறது இங்கே வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ பிக் பிளேஸ் ஆனீங்கன்னா இந்த நம்பரை மாற்றி இப்படி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம லாஸ்ட்டாக சொல்கிற பேட்டர்ன் பாருங்கள். கரெக்டாக இந்த நம்பர்ஸை பாருங்கள். 32 36 00 அப்படின்ட்டு பார்த்தீங்களா? ஸோ இந்த நம்பரு மொத்தமாக எழுதுகிறேன். 32 36 00. சரிங்களா? 0 கணக்கு வராது. 6 2 8 3 3 6 68 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு. சரிங்களா? அதே மாதிரி சின்ன நம்பர், அதாவது மொத்தமாக கூட்டுற நம்பரே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன நம்பராக இருக்கணும். இந்த இடத்துல 17 10 48 பார்த்தீங்களா? இதை பாருங்கள். 17 10 48 ஸோ 7 14 இதில் ஒரு 15 மேலே ஒன்று வச்சோம்னா 2 3 7 75. ஸோ அடுத்த நாள் ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்க 5 அப்படி நம்பர், ஏதாவது ஒரு நம்பர்ஸ் ஆச்சும் கம்பல்சரி வருது. சரிங்களா? ஃபுல்லாக நான் எடுத்துகிட்டு சொன்னால் உங்களுக்கு டைம் ஆயிரும். இப்போ இப்போ இன்றைக்கி உள்ள ரிசல்ட்டுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உள்ளதை நீங்கள் என்ன எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் 12 34 இருக்குங்களா? 12 34 16 ஸோ 2 4 6 6 12 6 62ன்னு சொல்லி வருது. ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஒரு நாள் கேப் விட்டு தான் நமக்கு வந்து பார்த்தா வச்சுருக்காங்க. ஆனால் கம்பல்சரி இந்த மாதிரி நமக்கு வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வருது. சரிங்களா? 19 34 இங்கே இருக்க நம்பர் பாருங்கள். 19 34 04 இருக்குங்களா? 19 34 04 இப்போது 8 8 16 17 2க்கு 5. சரிங்களா? 57. ஸோ அடுத்த ரிசல்ட்டு பாருங்கள் 56. ஸோ நாளைக்கு நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஆல்போர்ட்லேருந்து இப்போ இந்த 30 05 62 இன்றைக்கி உள்ள கெஸிங்கை நான் போட்டு கட்டுறேன் பாருங்கள். 30 05 62 ஸோ இந்த நம்பர் மொத்தமாக டோட்டல் பண்ணோம்னா 97. நாளைக்கு ஆல்போர்டில் இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம அதுலேருந்து வந்து பார்த்தோன்னா 7 அப்படி நம்பர் எடுத்தாச்சு. ஸோ அதனால் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த 20 74 அப்படிங்கிற நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். கீழே உள்ள இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா சப்போர்ட்கான நம்பரு. சரிங்களா? ஸோ ஆல்போர்டில் 9 7லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அன்றைக்கி வரல அப்படின்னாலும் மாற்றி நமக்கு வந்து பார்த்தோன்னா அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது இல்லாமல் நாளைக்கு 7 வர்றதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே நம்ம 190 அப்படிங்கிறது ஒரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருப்போம். 90 அடித்து 1 அடிச்சிருப்பாங்க. திரும்ப 5 அடித்து 27 அடித்தாங்க. சரிங்களா? மறுபடியும் 10 அடித்து 9 அடித்தாங்க. சரிங்களா? அப்போது 52 அடித்து நாளைக்கு 7 அடிக்கணும். அப்போது ஆல்போர்டில் நாளைக்கு 7 வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த 9 கூட விட்டுட்டு 7 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 7ன்னு சொல்லி வந்துச்சுன்னா இந்த நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. 7 வச்சுட்டு நீங்கள் ஏபிஎஸ்சிபிசியில் இந்த 40 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நம்பரே 7 மட்டும் வச்சுட்டு 72 70 74 ஸோ இது ரெண்டையும் வச்சு சேர்த்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.